ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட் 1 கப், பீன்ஸ் 1 கப், பட்டாணி 1 கப், பட்டை, கிராம்பு, சோம்பு, மராட்டிய மூக்கு, இதெல்லாம் ஏலக்காய் அரைக்கிறக்காக எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். பாஸ்மதி ரைஸை தண்ணியில் நல்லா கழிஞ்சிட்டு சுடுதண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் நெய்யும் எண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுங்க. காஞ்சதும் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொடியை நறுக்கிட்டு 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மிக்சியில் அரைக்க வந்து இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து இந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. பச்சை வாசம் போது நல்லா வதங்கட்டும். எண்ணெய் திரிஞ்சு மேலே வரதுன்னு நீங்கள் தோணும். அப்போ அந்த பச்சை வாசம்லாம் போய் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கேரட்டு, 1 கப் பீன்ஸ், 1 கப் பட்டாணி. நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது காய் ஆட் பண்ணால் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நூல்கோல் அந்த மாதிரி காய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அரிசி நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். அது தண்ணி 3 கிளாஸ் ஊற்றணும். நீங்கள் 2 கிளாஸ் தண்ணியும் தேங்காய் பால் 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் அரைச்சி 2 தடவை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் 3 கிளாஸ் நம்ம ஊற்றினா போதும். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியும் பாலையும் ஆட் பண்ண தேங்காய் பால் 1 கிளாஸ், தண்ணி 2 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். மொத்தம் 3 கிளாஸ் ஊற்றுறேன். ரொம்ப நிறைய ஊற்றினீங்கன்னா சாதம் குழகுலன்னு ஆகிடும், உதிரியாக இருக்காது. கொதிக்கட்டுன்னு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றணும், அப்போ தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் புலாவ் ரைஸு. நல்லா இஞ்சி பூண்டு, இந்த கொத்தமல்லி தழை, புதினா தழை எல்லாம் போட்டோம்னா நல்லா க்ரீன் கலரில் ரைஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸை நீங்கள் 20 நிமிஷம் நல்லா தண்ணியில் சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா நீள் நீளமாக சாதம் வரும். சாதமும் உடையாமல் நீள் நீளமாக அப்படியே இருக்கும். லாஸ்ட்டாக லெமன் ஒரு அரை மூடி புழிஞ்சுட்டுங்க. லெமன் பிழிஞ்சுட்டிங்கன்னா நல்லா சாதம் உதிரியாக நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டுக்குங்க. சாதம் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு மூடி வைங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கிறப்பே போட்டிங்கன்னா காயெல்லாம் மேலே நின்றுக்கும், ரைஸ் எல்லாம் கீழே போயிடும். அதனால் இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பாருங்கள் எப்படி நீள் நீளமாக சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கே அழகாக இருக்குது. ஒரு விசில் போதும், ரொம்ப விசில் வந்தால் குழஞ்சி போயிடும். ஒரு விசிலையே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நம்ம வெயிட் போட்டு மூடி வச்சாச்சு. நம்ம அடுத்து ரைத்தா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தயிர் 1 கப் எடுத்துக்கங்க. கேரட் 1 கப் துருவி எடுத்துக்கிறேன். கேரட் போட்டுக்கலாம். நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட்டும் போட்டுக்கலாம், அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை ஒரு 2 போட்டுங்க. வேணால் பச்சை மிளகாய் ஒன்றும் நீங்கள் கீரி போட்டுக்கலாம். இதோட வேணால் வெள்ளரிக்காய் மேல் தோலை சீவிட்டு வெள்ளரிக்காயும் போட்டுக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி கேரட் போட்டு செய்யுங்க. ரைத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம புலாவுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு விசில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சாதம் பாருங்கள் உதிரியாக நீள் நீளமாக பார்க்குறக்கே நல்லா க்ரீன் கலரில் அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது.
சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கேரட்டோட போட்டு தயிர் பச்சடியோட நீங்கள் சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ஒரு பர்த்டே ஒரு வெட்டிங் டேங்கிறப்ப அன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.